எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை, அதனுடைய நன்மைகள் என்ன பலனை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போது நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஒவ்வொன்றும் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், பிரண்டை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, வரமிளகாய் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், புளி கரைசல், கொஞ்சம் வெந்தயம். இதை வறுத்து நுணுக்கி பவுட்ரு பண்ணி போடணும். இப்போ என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டோங்க. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுப்பு பருத்திக்கலாங்க. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம், அது வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் வறுபட்டு வச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த பூண்டும் பிரண்டையும் நல்லா பொரியிற அளவுக்கு, நல்லா மெரூன் சைடு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, மெரூன் சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எண்ணெயில் பொரித்து வச்ச அந்த பூண்டு பிரண்டை இது அதை ஒரு கால்வாசி எடுத்து வச்சுட்டு மீதி முக்கால்வாசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த புளி தண்ணியை கலந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ புளி தண்ணியை சேர்த்து அந்த பிரண்டையை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்றிக்கலாங்க. அந்த பிரண்டையும் பூண்டும் பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரண்டை பூண்டு ரெண்டும் அரைச்சோங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணி அந்த பிரண்டை தொக்கு அரைச்ச தொக்கு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாம் போட்டு கலக்கி நல்லா வெந்துடுச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அதாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் முதல்லையே சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயில் கரிஞ்சு போயிடுங்க. ஊறுகாய் கருப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு ரெட் கலர் வராது. அதனால் ஊறுகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளியெல்லாம் நல்லா சுண்டி இறக்க போகிறப்ப இந்த வரமிளகாத்தூளை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா அந்த கலர் அந்த எண்ணெய் நல்லா ரெடிஸாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரண்டை நல்லா ஜீரணத்தை கொடுக்குங்க. உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். நம்ம எலும்புக்கு மூட்டு வலி இருக்குது இல்லைங்களா, எலும்பு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் இது நல்லா வலுவை கொடுக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ஜீரண சக்தியை விட எலும்புக்கு வலிமையை கொடுக்குறதாங்க அதிகம். அதனால் இந்த சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ.